107 சங்கீதம் 1 9 வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். The book of Psalms 107 verses 1 to 9. சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 1 முதல் 9 வரை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே 7 மாதங்களை நாம் கடந்து 8வது மாதத்துல 15 நாட்களை நாம் கடந்து 16வது தினத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்னவென்றால், கவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். சங்கீதம் 107:8 தமிழ் பைபிள்ல 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சாம், நீங்க ஓகே, யூ ஆர் லுக்கிங் இன்டு தி வேர்ட். தேங்க் யூ. சங்கீதம் 107:8 நம்ம வாசிக்கிறோம். தமிழ் பைபிள்ல, ஆங்கில பைபிள்ல சங்கீதம் 107:9 Psalms 107:9 For he satisfieth the longing souls and filleth the hungry soul with goodness. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, துரிதமாக கடந்து செல்லும் இன்பங்களினாலும் வெறுமையான தேடுதல் முயற்சியினாலும் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்துல ஆத்மாவில் உள்ள ஆழமான இயக்கங்களுக்குரிய தெய்வீக திருப்தியானது தேவனிடமிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு வெகுமதி. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால்,
He will satisfy the longing souls. தேவன் தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவாதி தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏராளமான பொருட்கள் இருக்கலாம். பொருட்களை உடையவர்களாய் இருப்பதனால நமக்கு திருப்தி கிடைக்காது. அதுவும் சாதாரண திருப்தி அல்ல, தெய்வீக திருப்தி. நாம் சாதித்திருக்கிற சாதனைகளினாலே தெய்வீக திருப்தி நமக்கு கிடைக்காது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவாதி தேவன் இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், மகனே மகளே, உனக்கு திருப்தி வேணும்னா என்னுடைய பிரசன்னம் உனக்கு கிடைக்கும் போது உனக்கு திருப்தி கிடைக்கும். அந்த பிரசன்னம் எங்க இருக்கிறது? இந்த தேவ ஆலயத்துல விசுவாசிகள் கூடி வரும் பொழுது மத்தேயு 18:20 படி, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்க. இந்த பிரசனத்தினாலதான் நமக்கு தெய்வீக திருப்தி கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தெய்வீக திருப்தி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற சமாதானத்தின் முன்னேற்பாட்டினாலே நமக்கு தெய்வீக திருப்தி கிடைக்கும். ஆண்டவர் ஒரு முன்னேற்பாட்டை செய்திருக்கிறார். அந்த முன்னேற்பாடு தான் சமாதானத்தின் முன்னேற்பாடு. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தெய்வீக திருப்தியானது நீடித்துள்ள மன நிறைவை கொடுக்கக்கூடிய திருப்தி. அல்லேலூயா. அவருடைய கிருபையின் மூலமாய் தேவன் நம்முடைய விருப்பங்களை, வாஞ்சைகளை சந்திக்கிறார். தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாய் நாம் திருப்தி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலகமெங்கிலும் மனிதர்கள் தெய்வீக திருப்தியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, மகனே மகளே, உனக்கு தெய்வீக திருப்தி வேணும்னா அந்த தெய்வீக திருப்தியின் உறைவிடம் நானே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே இறுதியான முன்னேற்பாட்டை செய்கிறவர். தேவனில் மாத்திரமே மெய்யான திருப்தி நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய தேவன் நம்முடைய ஆத்துமாக்களை திருப்திப்படுத்துகிறவர். அவரே நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 37ஆம்
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில திருப்தி வேணுமா? இயேசு உன்னை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், நானே ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பூமிக்குரிய முன்னேற்பாடுகள் எதுவும் நமக்கு திருப்தியை அளிக்காத பட்சத்தில் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய போஷிப்பை அளித்து உன்னை கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நீ ஒருபோதும் தாகமாய் இருக்கக்கூடாது என்று தேவன் தீர்மானித்து நம் தேவாதி தேவனை, நம் கர்த்தாதி கர்த்தரை, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்திய ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிரசன்னம் தான், தேவனுடைய பிரசன்னமானது ஒருபோதும் வற்றாத அவருடைய நன்மையினாலும் அன்பினாலும் தொடர்ந்து நமக்கு திருப்தி அளித்துக் கொண்டே இருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏசாயா 55:1-2. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் கண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்கான பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், வனாந்தரத்துல தேவன் இஸ்ரவேல் மக்களை மன்னாவினாலும் காடையினாலும் போஷித்தார். எத்தனை வருஷம் போஷித்தார்? 40 ஆண்டு காலம் போஷித்தார். போஷித்தார் என்று சொல்வதை விட 40 வருஷம் 25 லட்சம் பேரை தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மனதுருக்கமுள்ள தேவன், தாயினும் மேலானவர், தந்தை போல் நேசிப்பவர், 25 லட்சம் பேரை 40 வருஷம் வானத்தின் அப்பத்தினாலும் காடையினாலும் அவர் திருப்திப்படுத்தினார். அல்லேலூயா. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 16:13. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கிறது. இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி கொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து,
இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் மன நிறைவை கொடுக்கக்கூடிய திருப்தி தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திருப்தி. பிலிப்பியர் நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உலகத்துல திருப்தியை தேடி உலக பொருட்களுக்கு பின்னால மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் போதும் என்கிற மன நிறைவை கண்டறியக்கூடிய திருப்தியை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிபூர்ண ஜீவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு பரிபூர்ண ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிபூர்ண ஜீவனை இயேசு உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தெய்வீக திருப்தி நிறைவாய் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவன் கொடுக்கிற திருப்தி எப்படிப்பட்டது? உன்னிடத்துல பொருட்களுடைய சம்பத்து உண்டு. அந்த பொருட்களான சம்பத்திற்கு மேலாக ஆவிக்குரிய நிறைவை கொடுக்கக்கூடியது தெய்வீக திருப்தி. பொருட்களினாலே உனக்கு திருப்தி ஏற்பட போவதில்லை. ஒரு காலத்தில் நீ பாயிலே உட்கார்ந்தாய், அதற்கு பிற்பாடு கட்டையினால் செய்யப்பட்ட நாற்காலியிலே உட்கார்ந்தாய், அதற்கு பிற்பாடு இப்பொழுது நீ பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்கிற. அடுத்த காலகட்டத்தில் நீ எந்த சேர்ல உட்கார்வியோ எனக்கு தெரியாது. ஆனா பாயும் மனிதனுக்கு திருப்தி கொடுக்கவில்லை, மரக்கட்டையினால் செய்யப்பட்ட நாற்காலியும் மனிதனுக்கு திருப்தி கொடுக்கவில்லை. அதற்கப்புறம் சோபாவில் உட்கார்ந்து பார்த்தா அதுலயும் மனிதனுக்கு திருப்தி
ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஏசாயா 55:2 எடுத்து வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, வெறுமையான காரியங்களுக்காக நீங்க பிரயாசப்பட்டு வாழ்க்கையில திருப்தி அடையாம இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்துல நான் சொல்ற காரியங்களை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா நலமானதை சாப்பிடுவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்துல நான் சொல்றத நீங்க கவனமா கேட்டீங்கன்னா நலமானதை சாப்பிடுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தியாகும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கிற திருப்தி ஞாயிற்றுக்கிழமை இருந்து திங்கட்கிழமை மாறுகிறதல்ல, திங்கட்கிழமை இருந்து செவ்வாய்க்கிழமை மாறுகிறதல்ல. ஆண்டவர் கொடுக்கிற தெய்வீகமான திருப்தியானது நீடித்துள்ள திருப்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த திருப்தியானது முற்றிலுமாக முழுமையாக நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில, நம்முடைய சரீரத்துல திருப்தியை உண்டாக்கக்கூடிய திருப்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இப்பொழுது நீங்க கேட்கலாம், பாஸ்டர், நான் அந்த தெய்வீக திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தெய்வீக திருப்தியை எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றை காட்டிலும் தேவனை தேடு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இட்லி, தோசை, வடை, சட்னி எல்லாமே கிடைக்கும். ஆமென். முதலாவது, first seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. Hallelujah. ஆகவே தெய்வீக திருப்தியை உங்க வாழ்க்கையில அனுபவபூர்வமாக மாற்ற வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? தேவனுடனான உறவுக்கு முன்னுரிமை கொடுத்தால் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா உறவை விட எனக்கு எது முக்கியம்? தேவாதி தேவனுடனான உறவுதான் எனக்கு முக்கியம். அந்த உறவுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய உறவுக்கு, தேவனுடனான உறவுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்தால் இந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த தெய்வீக திருப்தி உங்க ஆத்துமாவில, உங்களுடைய ஆவியில நிச்சயமா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்க உங்களுக்கு தெய்வீக திருப்தி வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் வாசிக்க மாட்டீங்களா? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன அடைவார்கள்? திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா.
என்ன? நீதினா என்னன்னா தேவனுடைய சித்தத்தையும், நல்லா கவனிங்க, தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய வழிகளின் மேல் ஏக்கமாய் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசினா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஏக்கமா இருப்பது. அப்படி ஏக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 5:6 என்ன சொல்றாரு? திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய முன்னேற்பாடு. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தெய்வீக திருப்தியை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் முன்னேற்பாட்டை செய்திருக்கிறார். அவருடைய திருப்திக்கு மிகவும் அவசியமானது, அவருடைய திருப்திக்கு உங்க வாழ்க்கையில மிகவும் அவசியமானது என்ன? நம்முடைய தேவைகளை 100க்கு 100 நம் தேவன் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்முடைய தேவைகளை தேவன் 100க்கு 100 சந்திப்பார் என்று நீங்களும் நானும் நம்புவோமானால் நாம் என்ன செய்வோம் என்றால், நாம் என்ன செய்வோம்? நாம் ஏன் நம்புகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவானவர் நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8 வாசிக்கிறோம். ஆகவே தேவனை நாம் நம்பி தேவனை சார்ந்து இருப்போமானால் தேவனுடைய ஏற்ற வேலைக்காக பொறுமையோட காத்திருப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 37:4 வாசிங்க. சங்கீதம் 37:4. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். உன் வேண்டுதலை, உன்னுடைய வேண்டுதல்களை கர்த்தர் அருளி செய்வார். இரண்டாவது என்ன வாசிக்கிறோம்? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரிடத்தில் நீ எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அப்படி ஒப்புவிச்சினா கர்த்தர் உன்னுடைய வேண்டுதல்களை கர்த்தர் அருளி செய்யும் பொழுது உனக்கு தெய்வீக திருப்தி நிச்சயமாய் வரும். அவர் மேல் நீ நம்பிக்கையா இருப்பாயானால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணும் பொழுது உலகம் கொடுக்க கூடாத திருப்தி உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாரிபாத்தினுடைய விதவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:10. 1 ராஜாக்கள் 17:10. சரி. இப்போ சாரிபாத் விதவை எலியா தீர்க்கதரிசி இடத்துல என்ன சொல்றார்? பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல்
என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, அவ என்ன சொல்றா, இந்த கொஞ்சம் மாவை கொண்டு அடைய செய்து, இந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு அடைய செய்து, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு விட்டு மரிக்க போகிறோம், சாக போகிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இந்த கொஞ்சம் மாவுல, இந்த கொஞ்சம் எண்ணெயில எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவை பார்த்து என்ன சொல்றாரு, நீ போய் பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, உன் வார்த்தையின்படி என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. ஆனா சாரிபாத் விதவையை பார்த்து எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உனக்கென்று உன்னையும் உன் மகனையும் திருப்திப்படுத்தக்கூடிய தேவாதி தேவன் ஒரு சின்ன முன்னேற்பாட்டை செய்திருக்கிறார். அந்த முன்னேற்பாட்டின்படி நீ என்ன செய், முதலாவது ஒரு சிறிய அடையை எனக்கு உண்டாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அதிலே உனக்கு, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. உடனே சாரிபாத் விதவை என்ன செய்தாள், தேவன் எனக்கென்று ஒரு முன்னேற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார். ஆகவே நான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய முன்னேற்பாட்டை நான் நம்புவேன். நான் நம்பி என்ன பண்ணுவேன், அவருடைய மிகுதியான முன்னேற்பாட்டினை பெற்றுக்கொள்வேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கொஞ்சம் மாவுல, அந்த கொஞ்சம் எண்ணெயில ஒரு சிறிய அடையை செய்து தீர்க்கதரிசியின் இடத்துல கொடுத்த பொழுது என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த சகோதரி நானும் என் மகனும் சாப்பிட்டு நாங்க சாக போறோம்னு சொன்னாலோ, அதே சகோதரியுடைய வீட்டில் அந்த பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அவர்கள் எந்த நிமிஷத்துல சிறிய அடையை தீர்க்கதரிசியினுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார்களோ, எப்பொழுது ஆசீர்வாதம் அந்த சிறிய அடையில இறங்கி முதலாவது தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரனை திருப்திப்படுத்தின பிற்பாடு அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தெய்வீக திருப்தியை கொடுத்து அந்த சாரிபாத் விதவையையும் அவருடைய மகனையும் கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த சாரிபாத் விதவையினுடைய மகன் தான் எதிர்காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர்
இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் தெய்வீக திருப்தியினாலே நிறைக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. தெய்வீக திருப்தி என்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நான் மற்றவர்களுக்கு தேவனுடைய உண்மையத்துவத்தை குறித்து சாட்சி சொல்வேன். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தெய்வீக திருப்தியை காணும் பொழுது இந்த மனிதன் சாதாரண மனிதன் அல்ல, இவன் தேவாதி தேவனை நேரடியாக சந்தித்த மனிதன் என்று அவர்கள் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, தெய்வீக திருப்தி உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் காட்பாடியில் இருக்கிற எல்லாருக்கும் நீ நற்செய்தியை சொல்ல முடியும். சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள தெய்வீக திருப்தி உங்களையும் என்னையும் கட்டாயப்படுத்தும். மற்றவர்கள் திருப்தியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ பரிபூர்ண திருப்தியோடு தெய்வீக திருப்தியோடு அனுதினமும் நீ வாழ்க்கையை நடத்தும் பொழுது மற்றவருடைய உள்ளத்துல கேள்வி எழும்புகிறது. எப்படி இந்த மனிதன் முழு திருப்தியோடு வாழ்கிறான்? எப்படி இவன் தெய்வீக திருப்தியோடு வாழ்க்கை நடத்துகிறான் என்று மற்றவர்களை சிந்திக்க வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தெய்வீக திருப்தி உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் எப்படி சாரிபாத்தினுடைய விதவை அவளும் அவளுடைய மகனும் அவளுடைய வீட்டாரும் நெடுங்காலமாய் அந்த உணவை சாப்பிட்டார்களோ அதே மாதிரி நீயும் என்ன செய்வாய்? நீ தெய்வீக திருப்தியோடு இருப்பாயானால் உன்னுடைய இருதயம் உதாரத்துவம் உள்ள இருதயமாய் மாறும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை பார்க்கும் பொழுது உனக்கு மனதுருக்கம் வரும். உதாரத்துவ இருதயத்தினால உன்னிடத்தில் இருக்கிற திருப்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வாய். மனதுருக்கத்தினால மற்றவர்கள் திருப்தி இல்லாமல் இருக்கும் பொழுது தேவைப்படுகிறவர்களுக்கு உன்னால் ஆன உதவியை செய்வாய். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னிடத்துல தெய்வீக திருப்தி இருக்குமானால் மற்றவர்களை நீ கிறிஸ்துவிடம் இழுத்துக் கொள்வாய். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நடுராத்திரி அந்த இடம் சிறைச்சாலை அல்ல, குதிரைகளின் சாணம் கொட்டுகிற இடம். அது சிறைச்சாலையாக பவுலுக்கும்
சீலாவுக்கும் மாற்றப்பட்டது. அந்த இடத்துல பவுலையும் சீலாவையும் அடைத்து வைப்பதற்கு முன்பாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, பவுலுடைய ஆடையை கழற்றிடுறாங்க. சீலாவுடைய ஆடையை கழற்றிட்டு முள்ளு கொம்பு இருக்குது பாருங்க, அந்த முள்ளு கொம்புனால பவுலுடைய சரீரத்தையும் சீலாவுடைய சரீரத்தையும் காயப்படுத்தி அநேக காயத்தினுடைய வடுக்கள், அந்த வடுக்களில் இருந்து ரத்தம், அது மாத்திரல்ல உடம்பு முழுவதும் ரத்தத்தால் நிறைந்திருக்கிற அனுபவம், ரத்தத்தால் நிறைந்திருக்கிற அனுபவம். நல்லா கவனிங்க, நான் சொல்றத. உடம்பெல்லாம் காயம், காயம் இல்லாத இடமே இல்லை. ஏன்னா ஒன்று குறைய 39 அடிகள் அவர்கள் அடித்தார். 39 முறை அந்த முட்களினால் நிறைந்திருக்கிற அந்த தடியை வச்சு பவுலையும் சீலாவையும் கொடூரமாக அடித்தார்கள். ஆனா அந்த சிறைச்சாலையில போய் அவளை விட்ட உடனே, சிறைச்சாலையில எப்படி உட்கார வச்சாங்கன்னா, அந்த குதிரை சாணம் கொட்டுகிற இடத்துல ஒரு மேடை மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அந்த மேடைக்கு கீழே கொஞ்சம் பள்ளமா இருந்துச்சு. 2 காலையும் இரும்பு வளையத்தை போட்டாங்க. அந்த இரும்பு வளையத்தை ஒரு சங்கிலினால இணைச்சாங்க. இணைச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நீண்ட சங்கிலியை ஒரு மர திண்மையில கட்டி அந்த மர திண்மையை தொங்க விட்டாங்க. தொங்க விட்ட பொழுது இந்த பவுலினாலையும் சீலாவினாலையும் கை கால அசைக்க முடியவே இல்லை. கை கால அசைக்க முடியல. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, நடுராத்திரி வந்த பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் பவுலுக்குள்ளேயும் சீலாவுக்குள்ளேயும் தெய்வீக திருப்தி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தெய்வீக திருப்தி இருந்தது. தெய்வீக திருப்தி இருந்தது. தெய்வீக திருப்தி ஏன் இருந்தது? ஏன் இருந்தனா, அந்த அறைக்குள்ள பவுலு சீலா மாத்திரம் இல்ல, தேவாதி தேவனே அந்த அறைக்குள்ள வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் பவுலுக்கும் சீலாவுக்கும் திருப்தி கொடுத்தது. தேவனுடைய பிரசன்னம் அந்த குதிரை சாணம் கொட்டுகிற இடத்துல வந்த உடனே பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையை தேவனை ஆராதிக்கிற ஆராதனை கூடமாக மாற்றிவிட்டார்கள். இதன் மூலமாக சிறைச்சாலை அதிகாரிக்கும் மற்ற கைதிகளுக்கும் நாங்கள் தெய்வீக திருப்தி உடையவர்கள் என்று சாட்சி சொன்னார். அல்லேலூயா. இதன் மூலமாக அந்த சிறைச்சாலை அதிகாரியும் சிறைச்சாலை அதிகாரியுடைய வீட்டாரும் அன்றைக்கு ராத்திரியே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தெய்வீக திருப்தியானது ஒரு நேர்த்தியான வெகுமதி. இந்த தெய்வீக திருப்தியை நீ என்ன செய்யணும்? இந்த தெய்வீக திருப்தியானது நிரந்தரமானது, நித்தியமானது. ஆகவே தெய்வீக திருப்தி
செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்கு முழுமையான திருப்தியை எப்படி கொடுக்கிறார்? நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நான் எந்த இடத்துல இருந்தாலும், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் எனக்கு பக்கத்துல வருகிறது. அவருடைய பிரசன்னமும் அன்பும் எனக்கு வாழ்க்கையில முழு திருப்தியை கொடுக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த முழு திருப்தியானது என் இருதயத்தை தேவனுடைய சித்தத்தோடு வரிசைப்படுத்துகிறது. அப்படி வரிசைப்படுத்தும் போது நான் என்ன செய்கிறேன்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்குள்ளே நம்பிக்கை பிறக்கிறது. ஏற்ற வேளையிலே கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னுடைய இருதயத்துல ஆழமான தெய்வீக திருப்தியை 24 மணி நேரமும் நான் அனுபவித்துக் கொண்டே இருப்பேன். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உனக்கு முழுமையான திருப்தி வேணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன பண்ண. உனக்கு தெய்வீக திருப்தி வேணுமா? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் இருக்கு. கர்த்தர் பவுலை போல, சீலாவை போல உன்னை மற்றவர்களுக்கு மாதிரியாக வைப்பார். நம்ம ஜெபிக்கலாம்ல? எல்லாரும் எழுப்பி நிற்போம். சங்கீதம் 107:8 வாசிப்போம். சங்கீதம் 107:8. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க. தவனமுள்ள என் ஆத்துமாவை கர்த்தர் இன்றைக்கே திருப்தியாக்குவார். பசியுள்ள